சென்னையின் நகர நெரிசலில் இருந்து விலகி அமைதியான ஒரு சந்திப்பில் அந்த பெரிய பழைய பாரம்பரிய வீடு தலைநிமிர்ந்து நின்றது. ஹரிசங்கரும் லட்சுமியும் சேர்ந்துதான் அதன் ஒவ்வொரு செங்கல்லிலும் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினர். லட்சுமியை பொறுத்தவரை அந்த வீடு வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, ஹரிசங்கரின் அரவணைப்பும் மாமனாரின் பாசமும் நிறைந்த ஒரு பெரிய கூடாக அது இருந்தது. முற்றத்தில் ஹரிசங்கர் நட்டு வளர்த்த செம்பருத்தி பூக்கள் எப்போதும் சூரியனின் நிறத்தில் பூத்தன. சமையல் அறைக்குள் நுழைந்தால் மதிய உணவிற்கு மீன் குழம்பு வைக்க எப்போதும் படர்ந்து கிடக்கும் ஒரு முருங்கை மரத்தின் பச்சையை காணலாம். லக்ஷ்மியின் உலகம் சிறியதுதான், ஆனால் எல்லையற்ற அன்பால் பிரகாசமாக இருந்தது. குழந்தை இல்லாத குறை அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஹரியும் மாமனாரும் அவளுக்கு கணவன் பிள்ளைகள் நண்பன் என எல்லாமே அவர்களாகத்தான் இருந்தார்கள். கணவன் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து அவளை நாமினியாக்கிய போது லக்ஷ்மி கேலியாகச் சிரித்தாள். ஏங்க எதுக்கு இந்த வீண் செலவு? நான் உங்களை விட்டு எங்கும் போகப் போவதில்லையே. ஹரிசங்கர் சொன்னது அவளுக்கு நினைவிருந்தது. இது ஒரு பாதுகாப்பு லக்ஷ்மி. உலகம் சில சமயம் நாம நினைக்கிறதை விட கொடூரமானது. 3 வருடங்கள் அந்த வாழ்க்கை ஒரு வசந்த காலம் போல கடந்து சென்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை மாமனாரும் மகனும் பைக்கில் கோவிலுக்கு சென்றார்கள். மாலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வடிவில் அவர்களின் ஹரிசங்கரின் மற்றும் மாமனாரின் மரணம் லட்சுமியை ஒரு சிலை போல முடக்கியது. அவர்களின் சிரிப்பொலி நிறைந்த அறைகளில் இப்போது கனத்த மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த பெரிய வீடு இப்போது அவளுக்கு பயமுறுத்தும் ஒரு குகையாக மாறியது. சமையலறையில் முருங்கை மரத்தின் இலைகள் வெயிலில் வாடின. முற்றத்து செம்பருத்தி செடியாரையும் கவராத மங்கிய சிவப்பு நிறத்தில் பூத்தது. ஒவ்வொரு மூலையிலும் அவள் கணவனின் மற்றும் மாமனாரின் இருப்பை தேடினாள். அது ஆறுதலுக்கு பதிலாக பயமுறுத்தும் தனிமையாக அவளை தொடர்ந்தது. லட்சுமியின் மனதில் பயம் ஒரு கருப்பு கம்பளம் போல படர்ந்தது. ஹரி தனக்காக தந்த இன்சூரன்ஸ் பணத்தை லட்சுமி தொடக்கூட தயாராக இல்லை. அது ஹரியின் அன்பு விற்க முடியாத ஒன்று. அந்த தொகையை அவள் ஒரு தேசிய வங்கியில் டெபாசிட் செய்தாள். அதன் வட்டியை கொண்டு மட்டும் வாழ்ந்தாள். பணத்தை விட லட்சுமிக்கு மனிதர்களின் துணைதான் தேவையாக இருந்தது. இரவின் நிழல் விழும்போது ஜன்னல்களை மூடக்கூட அவள் பயந்தாள். இந்த பயத்தை போக்க வீட்டின் மேல் மாடியை வாடகைக்கு விட லட்சுமி முடிவு செய்தாள். அவளது ஒரே நிபந்தனை அது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். தனியாக இருப்பவர்கள் வேண்டாம். சந்தோஷமும் சத்தமும் உள்ள ஒரு குடும்பம் வேண்டும். அதுவே லக்ஷ்மியின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறான புரிதலாக அமைந்தது. விளம்பரம் பார்த்து அதிகம் தாமசியாதே வாடகைக்கு ஆட்கள் வந்தனர். அவர்களை பார்த்த லக்ஷ்மி ஒரு கணம் உண்மையில் திகைத்து போனாள். 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவளது உடல் மொழியில் சோர்வு கண்களுக்கு கீழே கருவளைய முகத்தில் முதுமையின் அறிகுறியாக ஆழமான சுருக்கங்கள். உடன் வந்த இளைஞனுக்கு 30 வயதுக்குள் தான் இருக்கும். ஜிதேந்திரன் சுருக்கமாக ஜித்து என்றும் மனைவி தீபா என்றும் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மனைவியா? லக்ஷ்மி மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். அம்மாவும் மகனும் என்று அல்லவா நினைத்தேன். ஜித்து சுறுசுறுப்பாக இருந்தான். நவீன உடை அலங்காரம். சென்னையில் ஒரு டெக் கம்பெனியில் வேலை பார்ப்பவன். ஆனால் தீபா பேச்சு குறைந்திய போதும் எதற்கோ பயப்படுவது போல தெரிந்தாள். அவர்கள் அவசரமாக அறைக்குள் கொண்டு சென்ற பெரிய பைகளும் பெட்டிகளும் ஒருவித மர்மத்தை மறைத்து வைத்திருந்தன. நாங்க ஒன்னாத்தான் வாழுறோம். இது ஒரு குடும்பம்தான். ஜித்து சந்தேகம் தீர்ப்பது போல சொன்னான். லக்ஷ்மி தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள். வயது வித்தியாசம் பல உறவுகளில் இருக்கும். ஆனாலும் இந்த முரண்பாடு லட்சுமியின் மனதில் ஒரு சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஜித்துவும் தீபாவும் மேல் மாடிக்கு குடிபெயர்ந்தார்கள். லட்சுமி தன் தனிமையை போக்க தீபாவுடன் பழக முயற்சி செய்தாள். தினமும் காலை 9 மணிக்கு சரியாக ஒரு நாள் லட்சுமி அன்புடன் கொஞ்சம் பலகாரங்களும் டீயும் தயாரித்து மாடிக்கு கொடுத்தாள். தீபா, உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரிதான் நான் பார்க்கிறேன், லட்சுமி பாசத்துடன் சொன்னாள்.
தீபா கதவை லேசாக திறந்தாள். அவளது சோர்ந்த கண்கள் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தன. வேண்டாம் அக்கா, எங்களுக்கு சாப்பாடு இருக்கு, மன்னிக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி பழக்கமெல்லாம் வேண்டாம். அவளது குரல் மெலிந்து ஒலித்தது. அந்த கண்களில் பயமும் தப்பிக்கும் ஆர்வமும் தெரிவதை லட்சுமி கண்டாள். தீபா சட்டன கதவை சாத்தினாள். லட்சுமிக்கு மிகவும் சங்கடமாக போனது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஜித்து கீழே வந்தான். பலகாரங்களை வாங்கி கொண்டான். தீபாவுக்கு இன்னைக்கு ஒரே தலைவலி அக்கா, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. என் வேலைப்பழுவுல அவளை சரியா கவனிக்க முடியல, ஜித்து சொன்னான். ஜித்துவின் வார்த்தைகளில் அன்பு இருந்தாலும் அந்த நடத்தை லட்சுமிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு அன்பான கணவன் எதற்காக மனைவியை மட்டும் கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறான்? அல்லது இது வெறும் மனப்பிரச்சினையா? நாட்கள் கடந்தன. லட்சுமிக்கு அந்த வீட்டின் மௌனத்தை விட பயம் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு பௌர்ணமி இரவு லட்சுமி தூங்க படுத்த போது மேல் மாடியிலிருந்து ஒரு சத்தம். முதலில் அது கட்டிலை நகர்த்தும் சத்தமாக இருக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த கணம் அது ஒரு பெண்ணின் அலறலாக மாறியது. வேண்டாம், என்னை விடு, எனக்கு பைத்தியம் இல்லை, நிறுத்து, யாராவது. அந்த அலறல் வெறும் சத்தம் மட்டுமல்ல, அது தீவிரமான வேதனையையும் கையறு நிலையையும் பயங்கரமான பயத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த சத்தம் வீட்டின் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது. லட்சுமியின் இதய துடிப்பு எகிரியது. ஹரிசங்கர் இறந்த பிறகு இவ்வளவு பயத்தை அவள் அனுபவித்ததில்லை. லட்சுமி போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டாள். அந்த அலறலில் தீபாவின் ஆன்மா நசுங்குவது போல அவளுக்கு தோன்றியது. மறுநாள் காலை ஜித்து வழக்கம் போல் மன்னிப்பு கேட்டான். நேத்து ராத்திரி சாரி அக்கா, தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமானா அவளுக்கு கண்ட்ரோல் போயிடும். லக்ஷ்மிக்கு தீபாவின் மீது பரிதாபம் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அந்த இரவு அலறல் ஒரு வாடிக்கையாகி போனது. சில சமயம் அது நீண்ட தேம்பலாகவும் வேறு சில சமயம் பயமுறுத்தும் சிரிப்பாகவும் கேட்டது. லட்சுமி அந்த அறையை பார்க்கும்போதெல்லாம் அங்கிருந்து கனத்த இருள் மட்டும் இறங்கி வருவது போல உணர்ந்தாள். ஒரு வாரம் கழித்து ஒரு மாலை நேரம் மாடி படிகளில் ஏதோ விழும் சத்தம் கேட்டு லட்சுமி ஓடிச் சென்றாள். தீபா நாற்காலியிலிருந்து கால் தடுமாறி விழுந்திருந்தாள். நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்தது. ஜித்து ஆபீஸில் இருந்தான். லட்சுமி தீபாவை தன் கீழ் வீட்டு அறைக்கு கூட்டி வந்து அமர வைத்தாள். காயத்தை துடைத்து மருந்திட்டாள். இந்த அன்பான கவனிப்பு தீபாவிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவள் லட்சுமியின் கைகளை பற்றி கொண்டாள். அக்கா, நீங்க தெய்வம். தீபாவின் கண்கள் கலங்கின. இது சாதாரண தலைவலியோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அக்கா, எனக்கு என்னமோ ஆகுது. என் உடம்பு, என் மனசு, நான் என் கண்ட்ரோல்ல இல்லை. சில சமயம் நான் யாரு எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ நான் எதையோ கத்துறேன். ஜித்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னானே, அவன் போறான். ஆனா அவன் என் நோயை பத்தி யார்கிட்டையும் பேச விரும்பல. அவனுக்கு அமைதிதான் வேணும். அவனுக்கு பெரிய வேலைப்பளு. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே போகாம முடங்கி கிடக்கேன். தீபாவின் வார்த்தைகளில் இருந்த முரண்பாட்டை லக்ஷ்மி கவனித்தாள். கணவனின் வேலைப்பளுவிற்காகவா வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும்? சமூக உறவுகளோ வெளி உலக தொடர்போ இல்லாம தீபாவோட மனசு அவளையே தண்டிக்குது. ஒரு கைதியை போல வீட்டுல அடைச்சு வைக்கிறதுனாலதான் அவளோட கட்டுப்பாட்டை மீறி அந்த அலறல் வருது. நீ கண்டுக்காம விட்ட அந்த தனிமைதான் அவளை கொல்லுது. ஜித்துவின் முகம் வெளுத்தது. அவனது சுறுசுறுப்பு மறைந்தது. அவன் தலை குனிந்தான். ஜித்து குற்ற உணர்ச்சியுடன் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். அக்கா சொல்றது உண்மைதான். நான் வேலையை நேசிச்சேன், அதுக்காக ஓடினேன். தீபாவை நான் கவனிக்க தவறிட்டேன். அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவ தனிமையான போந்த தனிமை. அக்கா, நாங்க போறோம், ஒரு வாரம் கழிச்சுதான் வருவோம். தீபாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. சந்தோஷமா போயிட்டு வா தீபா, பழைய தீபாவை திரும்பி வரணும், சரியா? லக்ஷ்மி அன்புடன் அவளை அணைத்துக் கொண்டாள். அப்போது தீபா லக்ஷ்மியை ஒரு விசேஷமான பாவனையில் பார்த்தாள். அந்த பார்வை லக்ஷ்மியின் மனதில் ஒரு வலியை உண்டாக்கியது. தீபாவின் கண்கள் லக்ஷ்மியிடம் பேசுவது போலிருந்தது. இது சாதாரண மனப்பிரச்சனை இல்லை அக்கா.
என்னை காப்பாத்துங்க. லக்ஷ்மி ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றாள். அவள் நோயாளி என்பதால் தோன்றும் பயமாக இருக்கலாம். அவள் அந்த பார்வையை புறக்கணித்தாள். ஜித்து வந்து தீபாவின் தோளில் தட்டி அவர்களை அழைத்துச் சென்றான். கார் அந்த சந்திப்பில் மறைந்தது. பூட்டிய அறை. வீட்டில் மீண்டும் தனிமையின் மௌனம். ஆனால் இம்முறை லட்சுமிக்கு பயமில்லை. தான் ஒரு நல்ல காரியம் செய்ததாக எண்ணம் அவளுக்கு ஆறுதல் தந்தது. அன்று இரவு லட்சுமிக்கு அந்த வாசல் பூட்டி கிடக்கிறது. லக்ஷ்மிக்கு மூச்சு நின்று போவது போலிருந்தது. அவள் நடுங்கும் கைகளுடன் மெல்ல எழுந்தாள். அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஜித்துவும் தீபாவும் ஒரு வார பயணமாகச் சென்று விட்டார்கள். வீடு பூட்டி கிடக்கிறது. சாவி தன்னிடம் இருக்கிறது. அப்படியானால் வீட்டில் யாருமே இல்லாமல் எப்படி அந்த சத்தம் கேட்டது? லக்ஷ்மிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அந்த அலறல் தீபாவுடையது அல்ல. தீபாவின் உடல் வழியாக வெளிவந்த வேறு ஏதோ ஒரு சக்தியுடையது. லக்ஷ்மி பயத்துடன் மாடிப்படியை அண்ணாந்து பார்த்தாள். அந்த அலறல் இப்போது மேல் மாடியில் பூட்டிய அறைக்குள் மட்டும் ஒரு அமானுஷ்ய சக்தியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பயம் லக்ஷ்மியை அசைவற்று நிற்கச் செய்தது. ஆனால் ஹரிசங்கரின் தைரியம் அவளை வழிநடத்தியது. இந்த வீடு தன்னுடையது. அந்த ராத்திரி லட்சுமி டைரியை திறந்தாள். தீபாவின் கையெழுத்து. பக்கங்களில் பைத்தியக்காரத்தனமாக சிதறி கிடந்தன. சில வார்த்தைகள் வெட்டப்பட்டிருந்தன. சில அத்தியாயங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. பிப்ரவரி 12. ஜித்து என் அருகில் வந்தது முதல் என் அழகு குறைகிறது. இது நோயல்ல, ஒரு சாபம். இந்த வீடு என்னை கொல்கிறது. என் இளமையை உறிஞ்சுகிறது. கண்ணாடியை பார்க்க எனக்கு பயமாக இருக்கிறது. நான் என் அம்மாவைப் போல வயதாகிக் கொண்டிருக்கிறேன். மார்ச் 5. இரவில் நான் என் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் கத்துவது என்னை துன்புறுத்தும் அந்த பெண்ணை பார்த்து. அவர்களுக்கு எங்களை வேண்டாம். இந்த வீட்டை விட்டு போகச் சொல்லி அவள் என்னிடம் கேட்கிறாள். ஜித்து, என்னை நம்பு. ஏப்ரல் 18. ஜித்துவுக்கு என்னை பார்த்தால் பயம். அவன் என்னை மனநோயாளி என்று நினைக்கிறான். அவனுக்கு அமைதிதான் வேண்டும், என் அலறல் அல்ல. அதனால்தான் என்னை வீட்டுக்குள் பூட்டி வைக்கிறான். அவனுக்கு பயம். என் வயதான டைரியுடன் இருந்த லாக்கெட்டை லட்சுமி திறந்தாள். அதற்குள் ஒரு இளம் பெண்ணின் படம். அந்த பெண்ணுக்கு தீபாவின் அதே கண்கள் இருந்தன. ஆனால் முகத்தில் சுருக்கங்கள் இல்லை, நிறைந்த புன்னகை. இது ஜித்து சொன்ன தீபாவின் பழைய படமாக இருக்க வேண்டும். லாக்கெட்டின் பின் புறம்பழைய தமிழ் எழுத்துக்களில் ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது, லீலா. லக்ஷ்மிக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. இந்த வீட்டை ஹரிசங்கர் வாங்குவதற்கு முன்பு இங்கே ஒரு தனிமையான பெண் வசித்து வந்தார். அவர் பெயர் லீலா. லக்ஷ்மியின் மாமனார் ஒருமுறை பழைய கதைகளை பேசும்போது இந்த வீட்டுக்கு எப்போதுமே ஒரு தனிமையின் சாபம் இருப்பதாகச் சொல்லியதை அவள் நினைவு கூர்ந்தாள். லக்ஷ்மி உடனடியாக தன் கணினியில் இந்த வீட்டின் பழைய பத்திரங்களை தேடினாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீட்டில் வசித்த லீலா என்ற பெண்கணவன் மற்றும் பிள்ளைகளின் பிரிவுக்கு பிறகு கடுமையான தனிமையில் மூழ்கிதன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்துள்ளார். ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்துதற் கொலை செய்து கொள்ளாமலேயே அவர் அந்த அறையிலேயே இறந்து போயுள்ளார். லீலாவின் உடலை கண்டெடுத்த போது அவர் முகத்தில் ஜித்துவின் தவறு அவளை கண்டுகொள்ளாமல் விட்டது மட்டுமல்ல, அவன் உண்மையை மறைத்தான். அவன் தீபாவை இந்த வீட்டில் அடைத்து வைத்து அவளை நோயாளி என்று சித்தரித்து தப்பிக்க முயன்றான். தீபாவுக்கு வயதான தோற்றம் தெரிவது ஆரோக்கிய பிரச்சினை என்று அவன் சொன்னது லக்ஷ்மியின் பரிதாபத்தை பெறவும் இந்த வீட்டின் மர்மத்திலிருந்து கவனத்தை திருப்பவும் தான். தீபாவின் அந்த கடைசி பார்வை, என்னை காப்பாற்றுங்கள் என்ற அந்த ஏக்கம், அது உண்மையில் லீலாவின் ஆத்மாவிடம் இருந்து விடுதலை தேடும் ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஜித்துவும் தீபாவும் பயணம் போயிருந்தாலும், தீபாவின் உடலிலிருந்து லீலாவின் சாபம் விலகிச் சென்றிருந்தாலும் அது மீண்டும் அந்த அறையிலேயே தங்கிவிட்டது. அந்த அறையில் வேறு ஒருவர் வரும்போது அவர்களை வேட்டையாட காத்திருக்கும் ஒரு சக்தியாக அது நிலை பெற்றது. அந்த அலறல் லீலாவின் சாபத்தின் மௌனத்திலிருந்து வந்த எதிரொலி. வீட்டில் யாருமில்லை என்றாலும் அந்த பயம் அங்கே இருந்தது. இறுதி மோதல். லக்ஷ்மி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போக நினைக்கவில்லை. ஹரிசங்கர் தனக்கு தந்த லீலா, நீ ஏன் தீபாவை துன்புறுத்துகிறாய்? அன்பு செலுத்தவோ அன்பை பெறவோ முடியாத ஒரு உலகத்தில் நீ சிக்கிக் கொண்ட போது
ஏற்பட்ட வலியை நீ ஏன் இன்னொருவர் மீது திணிக்கிறாய்? அது அநியாயம். அறையின் மூலையில் இருட்டிலிருந்து சட்டென்று ஒரு நிழல் உருவம் தோன்றியது. அந்த நிழல் லக்ஷ்மியின் மனதிற்குள் பயத்தை இறைத்தது. போ, என் தனிமையை உனக்கு தரத்தான் நீ வந்திருக்கிறாய். இந்த வீடு தனிமைப்பட்டவர்களின் சாபம். உன் அன்பை நீ இழந்துவிட்டாய். இனி நீயும் என் துயரத்தை அனுபவி. அந்த அலறல் சத்தமில்லாமல் லட்சுமியின் மனதிற்குள் அதிர்ந்தது. லட்சுமி அந்த நிழலின் கண்களை பார்த்தாள். தான் அனுபவிப்பதை விட பெரிய துயரத்தை அந்த கண்களில் அவள் கண்டாள். லட்சுமி லாக்கெட்டை திறந்தாள். அதிலிருந்த தீபாவின் படத்திற்கு பதிலாக ஹரிசங்கரின் ஒரு பழைய படத்தை வைத்தாள். பிறகு அந்த லாக்கெட்டை லீலாவின் ஆத்மா என்று தோன்றிய அந்த நிழலை நோக்கி கெறிந்தாள். நான் என் கணவனின் அன்பை இங்கே வைக்கிறேன். மறுநாள் காலை லட்சுமி அந்த வாடகை அறைக்குச் சென்றாள். லாக்கெட் அங்கே இல்லை. அறை அமைதியாக இருந்தது. லக்ஷ்மி தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஹரிசங்கர் தனக்கு தந்த அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்தாள். அந்த பணத்தை கொண்டு அவள் வீட்டை பழுது பார்த்தாள். ஹரிசங்கர் அதிக நேரம் செலவழித்த முன் அறையை அவள் அழகாக மாற்றி ஒரு சமுதாய நூலகத்தை, கம்யூனிட்டி லைப்ரரி தொடங்கினாள். மீதி பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு மருத்துவ உதவி வழங்கும் ஒரு நிதியத்தையும் ஃபண்ட் உருவாக்கினாள். ஹரிசங்கரின் மற்றும் மாமனாரின் நினைவுகள் இப்போது அந்த வீட்டிற்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தன. ஜித்துவிடமிருந்தோ தீபாவிடமிருந்தோ லட்சுமிக்கு அதன் பிறகு எந்த தகவலும் வரவில்லை. அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்ற உண்மை மட்டும் லட்சுமிக்கு புரிந்தது. அந்த பெரிய வீடு முன்பை விட பிரகாசமாக இருந்தது. எப்போதும் நூலகத்திலிருந்து ஆட்களின் சத்தம் கேட்டது. லட்சுமியின் தனிமை மறைந்து போனது. அவள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். அன்று இரவு மீண்டும் 12 மணி. அந்த பெரிய வீடு அதன் புதிய உரிமையாளரின் அரவணைப்பில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. லக்ஷ்மிக்கு தெரியும், தனிமையின் அலறல் என்றென்றைக்குமாக முடிந்துவிட்டது.